Hello guys, welcome back to the channel Learn CA with Universe. Okay, so இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ் இந்த லெசன்ஸோட ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஸோ இதை எப்படி ரிவிஷன் பண்ணலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு திங் ஷேர் கேபிட்டல் அண்ட் டிபெஞ்சர்ஸ் லெசன் போகிறதுக்கு முன்னாடி ஷேர்னா என்னன்னு தெரியும். கரெக்டாக ஸோ என்ன தெரியும் உங்களுக்கு ஷேர்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். ஓகேவா, வெயிட் ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள். சி ஓகே, டேக் திஸ் எக்ஸாம்பிள். இதுதான் ஷேர் கேபிட்டல். ஓகே, இதுதான் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா, ஓகே இதான் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா இதில் நான் ஒரு பைட் சாப்பிட்டுறேன். ஓகே, ஸோ இந்த யூனிட் தான் என்னென்னா ஷேர். ஓகே, யூனிட் தான் என்னது ஷேர். ஓகேவா, ஓகே டன். ஸோ அப்போது இவ்வளோ மொத்த ஷேர் கேபிட்டலில் ஒரு பாதி ஒரு பங்கு ஒரு சின்ன பங்கு தான் ஷேராக. ஆமாம், ஒரு சின்ன பங்கு தான் ஷேர். ஓகே ஓகே டன். ஸோ இதில் நம்ம எப்படி கேபிட்டல்னா என்ன டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா. ஓகே, ஸோ மொத்தமாக இதுதான் ஷேர் கேபிட்டல்னு சொல்லிட்டேன். அதில் இவ்வளோ தான் அதாவது இவ்வளோ தான் நம்ம நான் எவ்வளோ சாப்பிட்றனோ அதான் என்னோட ஷேர். ஓகே, ஸோ ஓகே இதில் நம்ம எப்படி டிவிடெண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ எனக்கு பாதி உனக்கு பாதி அப்படின்னு சொல்லி இருக்கிறதா டிவிடெண்ட். இப்போ கம்பெனி ஆகியன்னா எனக்கு 50 lakh அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஆகிய உங்களுக்கு 50 lakh. ஸோ இந்த மாதிரி பாதின்னு இருக்கணும்னு இல்லை, அது ரேஷியோக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு பிஸ்னஸில் ஓன் மணி நான் கொஞ்சம் போடுவேன். ஸோ எனக்கு பத்தாதப்போ எனக்கு ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக, ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும். சி ஸோ நம்மளுக்கு கேபிட்டல் அப்படிங்கிறப்போ 1 crore இருக்குது. அதில் 50 lakh என்கிட்ட ஓனாக இருக்குது. மீதி 50 lakh எனது டிவிடெண்ட்டாக நம்மளுக்கு என்ன ஆகுது. ஸோ அப்போது அந்த ஃபேஸ் வேல்யூ 50 lakக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஷேர் ஹோல்டர்கிட்ட நான் கேட்குறேன். ஓகே, ஸோ சி இப்போ இதுதான் ஃபேஸ் வேல்யூ அப்படின்னா எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க போடுவாங்க. ஸோ 50,000 ஷேருக்கு பேலன்ஸ் 100 rupees ஈச்சில் அவங்க போடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ 100 rupees ஈச்சுன்னு இருக்கு இல்லையா. ஸோ 100 rupees ஈச்சுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். இதுதான் அது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். ஸோ அந்த ஈச் ஷேரில் 100 rupeesமே பே பண்ணிட்டாங்கன்னா அது ஃபுல்லி பெய்டப். ஓகே, இதே அவங்க ஹாஃப் கொஞ்சம் குறைச்சி ஒரு 5 rupees குறைச்சிட்டு 95 தான் பே பண்ணுறாங்க அப்படின்னா பார்ஷியலி பெய்டப். ஓகே, ஐ திங்க் யூ ஆர் டன் வித் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ உங்களுக்கு ஷேர்னா என்ன, ஷேர் கேபிட்டல்னா என்ன அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த 1 crore அப்படிங்கிறது கேபிட்டல். ஓகே, இந்த 1 crore அப்படிங்கிறது கேபிட்டல். ஓகே, அதில் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் எவ்வளோனா ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து 50 lakh. ஸோ அப்போது அந்த 50,000 ஷேர்ஸை 100 rupees ஆஃப் ஈச்சுக்கு தராங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த 100 rupees ஆஃப் ஈச் இருக்கு இல்லையா, இதுதான் என்னது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஈச் ஷேர். ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ ஃபுல்லி பெய்டா, அதில் பார்ஷியலாக பே பண்ணால் பார்ஷியலி பெய்டப். ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா, ஸோ இது நான் ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கேன். கரெக்டாக. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது ப்ரிஃபரன்ஸ் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஃபிக்ஸ்டு ரேட் இருக்கும். இப்போ ஒரு 8% நான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக இருக்கப்போ 8% எனக்கு வேணும் டிவிடெண்ட் அப்படின்னு நான் கேட்டேன்னா வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் எவ்வளோ லாஸ் வந்தாலும் எனக்கு அந்த 8% கண்டினியூஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான், அது ஃபிக்ஸ்டு ரேட். ஓகே, ஸோ அந்த வைண்ட் அப் பண்ணாலும் எனக்கு அந்த கேபிட்டல் திரும்ப ரீபேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, இதே ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு டிஃபரன்ஷியலான ரைட்ஸ், அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அவங்க ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மாதிரி இல்லாமல் அவங்க டிஃப்ரெண்ட். ஈக்விட்டி ஷேருக்கு எப்படி நான் சொல்கிறேன், ஈக்விட்டி ஷேராக இருந்தாங்கன்னா இப்போ ஈக்விட்டி ஷேராக இருக்கிறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ்லாம் கிடையாது. ப்ராஃபிட்டு 1 crore போனால் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு மீதி இருக்க மொத்தத்தையும் இவங்க தான் எடுத்துப்பாங்க. அதான் ஈக்விட்டினா. ஓகே, ஸோ எல்லாருக்கும் யார் யாருக்கு கிரெடிட் டெப்டர்ஸ் லோன் தரவங்க என்னென்ன கடன்லாம் இருக்கும் எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே பல்காக எடுத்து ஆளுக்கு ஈக்விட்டியாக ஈக்குவலாக பிரித்து கொடுத்துப்பாங்க. ஸோ அவங்க அதை என்ஜாய் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் என்னதுன்னா இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் வேலை, இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வேலை. ஓகே, பட் அதே சமயம் லாஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே கிடைக்காது. அவ்வளோதான், லாஸாக இருந்துச்சுன்னா எதுவுமே கிடைக்காது. பட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டராக இருக்கப்போ அவங்களுக்கு என்னது, லாஸாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு அவங்களுக்கு 8% அவங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். பட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு அதிகமான ப்ராஃபிட் அவங்களுக்கு லாபம், அவங்களுக்கு அந்த பெனிஃபிட். லாஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோ யூஸ். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் திங், இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக இருக்கப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ரைட்ஸ்லாம் இஷ்யூ பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு ஈக்விட்டி ஷேர் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு ரூல் இருக்கும். அது எப்படின்னா அதை கொஞ்சம் மாற்றி ஒரு அவங்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்சஸ்லாம் அவங்க அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அதாவது ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ அதுதான் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நார்மலாக இருக்கிற பிரின்சிபல்லையோ இல்லை நார்மலாக இருக்கிற விஷயத்தையோ தாண்டி ஒரு நார்மலான விஷயத்தை மீறி ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்யுது. ஓகே, ஸோ அதான் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ்னு சொல்லுறது. அப்போது ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை ஒரு டிஃபரன்ஷியல் ரைட்ஸுக்கு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் அதுக்கு என்ன இருக்கணும்னா ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் அது இருக்கணும். ஈக்விட்டி ஷேர்ஸ் இது டிஃபரன்ஷியல் ஷேர்ஸாக மாற்றிப்போம் நமக்கு என்ன இருக்கணும், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் அது இருக்கணும். அடுத்தது ஆர்டினரி ரெசல்யூஷன் போஸ்டல் பேலட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட்டிங் பவர் இருக்கு இல்லையா, அவங்க ஓட்டிங் பவர் 75%க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ ஐ ஹவ் ராங்லி ரிட்டன் கைஸ், ஸோ நோட் திஸ். ஓகே, 75%க்கு மேலே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது 3 வருஷம். இப்போ இது என்னது நம்மளுக்கு 2025 கரெக்டாக. 2025னா 24, 23, 22
இதுக்கு முன்னாடி 3 வருஷம் வரைக்கும் அவங்க எந்த ஒரு டிஃபால்ட்லேயும் இருந்திருக்கக்கூடாது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையும் இருந்திருக்கக்கூடாது, கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஆனுவல் ரிட்டனாக இருக்கட்டும், குறைஞ்சது 3 வருஷம் அது கரெக்டாக அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். ஸோ எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும் கடன் வச்சிருக்கக்கூடாது, எந்த ஒரு கிரெடிட்டார்ஸ்க்கும் கடன் வச்சிருக்கக்கூடாது, எந்த ஒரு பேங்க்குக்கும் கடன் வச்சிருக்கக்கூடாது, யார்கிட்டையுமே எனக்கு இது மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே என்ன பண்ணியிருக்கக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்ததான் இந்த மாதிரி என்னென்னா அதே மாதிரி 3 வருஷத்துக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது, அதாவது பே பண்ணியிருக்கக்கூடாது. கோர்ட்னாலேயோ ட்ரிபுனல்லாலேயோ எதுவுமே பே பண்ணியிருக்க கூடாது. அதுக்கப்புறம் இந்த 5 கண்டென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், ஓகே, எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதில் என்ன இருக்கும்னா பர்டிகுலர்ஸ் டீடைல்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஓட்டிங் ரேட்டில் இருக்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் டிஃபரன்ஷியல் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டராக மாறுறதுக்கு இங்கே ப்ரொஹிபிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் போர்டு ரிப்போர்ட் இருக்கும்ல, போர்டு ரிப்போர்ட் இஸ் டாக்குமெண்ட். ஓகே. ஸோ அதில் என்ன டிஸ்க்ளோஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் ஸ்பெசிஃபையான விஷயமோ அது எல்லாமே என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஷர் பண்ணணும். ஓகே. ஐ திங்க் த ஃபாண்ட்ஸ் ஆர் ஃபீலிங் ரைட். better I can use highlighter, right? Yeah. Okay then. See, ஸோ இப்போ ஒரு கண்டென்ட் அதாவது எக்ஸ்பிளனேட்டரியில் இருக்கிற கண்டென்ட்டாக இருக்கிறப்போ அதில் தேவையான பர்டிகுலர் டீடைல்ஸ் இது எல்லாமே இருக்கணும். அது மாதிரி ஓட்டிங் ரைட்ஸில் இருக்கிற ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், எக்ஸிஸ்டிங் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ். ஓகே. ஈக்விட்டியில் இருக்கப்போ டிஃபரன்ஷியல் ஈக்விட்டியில் வந்து மாற்ற முடியாது. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் திங், அதாவது போர்டு ரிப்போர்ட்டில் டிஸ்க்ளோஷர் பண்ணுறப்போ ஸ்பெசிஃபிக் பர்டிகுலர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்ஸை என்ன பண்ணிக்கலாம்னா என்ஜாய் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து கரெக்டான ரெக்குயர்மெண்ட், அதாவது எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கணுமோ அந்த மெம்பர்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ். ஓகே. வெயிட். சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அதில் இம்பார்ட்டான விஷயம் என்ன, சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக சர்டிஃபிகேட் வாங்கினா சீல் இருக்கணும், அதே மாதிரி தான். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் ஷேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய சீல் இருக்கணும், டேரக்டர் சைன் போட்டுருக்கணும். இதே கம்பெனி செக்ரட்டரி அந்த கம்பெனிக்கு வந்து இருந்தாங்க அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரி ஒரு கம்பெனி செக்ரட்டரியோட சைன், ஒரு டேரக்டரோட சைன். ஓகே. ஸோ அது வந்து இருக்கணும். ஓகே டன். நெக்ஸ்ட் ரினியூடு ஷேர் சர்டிஃபிகேட், டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட். இது என்னது டிஃப்ரெண்ட்டாக கேட்குன்னா இது ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பாருங்கள், இதை வந்து நம்ம 4 கேஸில் தான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு திங், என்ன மாதிரியான விஷயத்துக்கு சர்டிஃபிகேட்டை ரினியூ பண்ணுவாங்க. ரினியூ அப்படின்னா என்னது, போய் புதுப்பிச்சுட்டு வருது, அவ்வளோ. டூப்ளிகேட்னா என்னது, அதே மாதிரி இன்னொன்று. ரினியூ அப்படின்னா புதுப்பிச்சுட்டு வருது, டூப்ளிகேட் அப்படின்னா அதே மாதிரி இன்னொன்று கொண்டு வருது, அதான் டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட்னா. ஓகே. ஸோ எந்த விஷயத்துக்கு ரினியூ பண்ணுவாங்க ஷேர் சர்டிஃபிகேட், டிஃபேஸ்ட் ஆயிடுச்சுன்னா, மல்டிலேட்டட் ஆயிடுச்சுன்னா, கிழிஞ்சிருச்சுன்னா. ஓகே. ஸோ சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் அதில் இருக்கிற விஷயம். ஸோ சி வெயிட், I made an example so that you can understand better. இங்கே பாருங்க, சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்டே இருக்கு என்கிட்ட, ஆனால் இதில் இருக்கிற விஷயம்லாம் என்ன ஆயிடுச்சு, இதில் இருக்க விஷயம்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அழிஞ்சிருச்சு, ஸோ லைட்டாக ஃபேட் ஆகிட்டு என் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறது அந்த டிஃபேஸ். மல்டிலேட்டட் அப்படின்னா ஏதாவது ஊற்றி மொழி வச்சு ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகி இந்த மாதிரிலாம் இருக்கிறது. டான் அப்படின்னா இதில் பாதியை காணும், இவ்வளோ தான் இருக்குது சர்டிஃபிகேட் இப்போ, ஓகேவா. ஸோ இதில் பாதியை காணும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிஃபிகேட்டை ரினியூ பண்ணுவாங்க. ஓகே. ஒன்று டிஃபேஸ்டாக ஏதோ ஒன்று தெரியுது, தரகுறையாக வந்து அதில் இருக்க விஷயம்லாம் தெரியுது, இல்லை மல்டிலேட்டடாக ஆகிருக்கு, ஏதோ ஸ்க்ராச்சஸ்லாம் இந்த மாதிரி ஆயிருக்கு, இல்லை டான் பாதியை காணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா ரினியூ பண்ணிக்கலாம். ஓகே. ரினியூ பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணணும், சரண்டர் ஆஃப் ஓல்டு சர்டிஃபிகேட். அதாவது இந்த மாதிரி கிழிஞ்சு போனதோ இல்லை இந்த மாதிரி நஞ்சு போய் அது ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி நம்மள்ட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்திருக்கும்ல, ஸோ அதை ரினியூ பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிழிஞ்ச சர்டிஃபிகேட் போய் கொடுத்தா தான் இன்னொரு ரினியூ பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட். அதே மாதிரி தான் டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட். ஸோ டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா இங்கே சர்டிஃபிகேட்டே இருக்காது. ஒன்று அது வந்து தொலைஞ்சு போயிருக்கும். சாரி காய்ஸ். ஸோ ஒன்று அது வந்து என்ன ஆயிருக்கும்னா தொலைஞ்சு போயிருக்கும், அது வந்து இருக்கவே இருக்காது. ஸோ சர்டிஃபிகேட்டே இருக்காது, இல்லையா, ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிருக்கும். ஃபயர் ஊற்றி சாம்பிள் அந்த மாதிரிலாம் ஃபயர்லாம் ஆகி அது அப்படியே டெஸ்ட்ராய்டே ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ அப்படி இருக்கப்போ அதுதான் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம என்ன பண்ணணும், டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் போயிட்டு வாங்கணும். ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எவிடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதுக்கு நம்மள்ட்ட கிழிஞ்ச சர்டிஃபிகேட் இருக்குது, கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான எவிடன்ஸ், இப்போ எரிஞ்சு போச்சா அதுக்கான சாம்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடு, ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் வந்து என்ன இருக்கணும். ஓகேவா. ஓகே. ஸோ அடுத்தது ஸ்டேட். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ரினியூ பண்ணுற சர்டிஃபிகேட்லையும் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லையும் என்ன வந்து நம்ம ஸ்டேட் பண்ணணும், என்ன வந்து அதில் எழுதியிருக்கணும், அதாவது என்ன வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே. சி. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா இஷ்யூ இன் லியூஸ் ஆஃப் ஷேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதில் டூப்ளிகேட் இஷ்யூ இன் லியூ ஆஃப் ஷேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுக்கு சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபீஸ்க்கு மேலே வராது.
ஒரு சர்டிஃபிகேட் ரினியூ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 50 rupees மேலே வராது. ஸோ இதுவும் அப்படி தான் ஃபீஸ் வந்து 50 rupees மேலே வராது. ஓகே, ஸோ இன் கேஸ் ஆஃப் இந்த டூப்ளிகேட் ஷேர் சர்டிஃபிகேட் வந்து லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் 15 days இஷ்யூ பண்ணியிருக்கணும். அன்லிஸ்டட் கம்பெனியாக இருந்தால் 3 months வரைக்கும் டைம் இருக்குது. ஓகே, டன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்னன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ இது எப்படி பார்க்கணும்னா ஒரு கம்பெனி, ஒரு கம்பெனியில் ஒரு ரெசல்யூஷன் நடக்கிறப்பையும் ஓகே, அப்போ நம்மளுடைய ஓட்டிங் ரைட்ஸ் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கப்போ நம்மளுடைய பேட் அப் கேபிட்டல் வந்து ப்ரொபோர்ஷன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டிஃபரன்ஷியல் ரைட்ஸு ஆர்டிகல் சிஸ்டமில் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியாக இருக்கிறப்போ டோட்டல் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட டோட்டல் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதில் 5% எக்ஸஸ் ஆகக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இவங்களோட எந்த ஒரு ஓட்டிங் ரைட்ஸும் டேரெக்டாக அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்னத்துக்கு ஓட்டிங் பண்ண அப்படின்னா கம்பெனி, அதாவது ஷேர் கேபிட்டலில் ரீபேமெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த வைண்டிங் அப்போ வந்து அவங்க ஓட்டிங் பண்ணலாம். அப்போ வந்து அவங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டிவிடெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு மேலே பே பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஷேர் ஹோல்டருக்கு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வரும். ஓகே, இன்னொரு டிப்ளமா. ஸோ என்னென்ன விஷயத்துக்குலாம் ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு திங், அவங்களுடைய ஒரு ரெசல்யூஷனுக்கும் அவங்க கம்பெனி வர ஒரு ரெசல்யூஷனுக்கும் உங்களுக்கு அந்த ஓட்டு போடுறதுக்கு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேட் கேபிட்டல் ப்ரொபோர்ஷன் அப்போ நார்மலாகவே இருக்குது. அப்புறம் டிஃபரன்ஷியல் ரைட்ஸ் அப்போ இருக்குது. அப்புறம் நிதி கம்பெனி வந்து எக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறப்போ அவங்களுக்கு அந்த 5% எக்ஸஸ் ஆகாமல் இருக்கப்போ ஸோ நிதி கம்பெனியாக இருக்க வாசி அது என்ன இருக்குது, ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓட்டிங் ரைட்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் டேரெக்டாக வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே டேரெக்டாக வந்து அஃபெக்ட் ஆகாது. அவங்களுக்கு வந்து ரீபேமெண்ட் ஆகலைனாலும் இல்லை அவங்க டிவிடெண்ட் வந்து வரலனாலும் 2 years மோர் தென் 2 yearsனாலும் அப்போ தான் வந்து என்னது அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வருது. நெக்ஸ்ட் திங், வேரியேஷன் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரைட்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர் ரைட்ஸ் வந்து மாற்றம் ஏற்படுறப்போ ஓகே, ஸோ வேரியேஷன் தான் ஆகிறப்போ ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸோ இது என்னென்னா எப்போ வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர் வந்து அவங்களுக்கான வேரியேஷன்ஸ் வந்து அவங்க ரைட்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னென்னா என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 conditions இருக்குது. ஸோ அந்த 3 conditions வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேர் ஹோல்டர் ரைட்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு திங், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இதில் வந்து அதில் நமக்கு ப்ரொஹிபிட் பண்ணாமல் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டர் ரைட்ஸ் வேரி பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு ஆட்சேபனும் இல்லை அப்படி சொல்லி மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இல்லை ஆர்டிகல் அசோசியேஷன் ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் வந்து இருக்கணும். அடுத்தது, அந்த கம்பெனிஸில் இருக்க 75% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும். ஓகே, ஸோ அப்படி ஒத்துக்கலைனாலும் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஒரு கிளாஸ் ஆஃப் மீட்டிங்கில் அவங்க 3/4 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும், அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கணும். ஓகே, சப்போஸ் வாட் வில் ஹேப்பன், அந்த மாதிரி 10% ஆஃப் த எனக்கு இந்த மாதிரி இவங்க மாற்றுறது பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அந்த மாதிரி 10% ஆஃப் த ஷேர் ஹோல்டர் வந்து ஒன்றா சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி இவங்க ஷேர் ஹோல்டர் ரைட்ஸ் வேரி பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ட்ரிபியூனல்கிட்ட அப்ளை பண்ணலாம். ஸோ அது 21 daysக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ 30 daysக்குள்ளே ரெஜிஸ்டர்ட்டை ஃபைல் பண்ணணும். ஓகே, டன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது ஸோ இதெல்லாம் வந்து வேரியேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நாட் அமௌண்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா புதுசாக வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணுறதோ இல்லை ஷேர் வந்து ரிடக்ஷன் பண்ணுறது இல்லை கேன்சல் பண்ணுறது இதெல்லாம் வந்து வேரியேஷன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் திங், கால்ஸ் ஆன் ஷேர்ஸ். ஓகே, வெயிட், ஐ சேஞ்ச் த கலர். ஸோ நெக்ஸ்ட் கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னா எப்போ வந்து ஒருத்தவங்களுடைய ஷேரை வந்து அவங்க பே பண்ணாமல் வச்சுருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு லயபிலிட்டி கிரியேட் ஆகுது. கரெக்டாக லயபிலிட்டின்னு ஒரு பொறுப்பு வந்து கிரியேட் ஆகுது. அப்போ அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன் கிரியேட் ஆகுது அவங்களுக்கு. அப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த இடத்துல கால் பண்ணணும். ஸோ அதுதான் சொல்லி சொல்லியிருக்காங்க, லயபிலிட்டி வென் வேலிட் கால் மேட். ஸோ அப்போ தான் அது கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த கம்பெனிக்கு அந்த டெப்ட் வந்து கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படின்னா ஓகே, டெப்ட் டியூ ஃப்ரம் ஹிம் டு த கம்பெனி, அந்த ஷேர் ஹோல்டர் கம்பெனிக்கு கொடுக்காம வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த ஷேர் ஹோல்டருக்கு என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஸோ அதுதான் கால்ஸ் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு எப்படிலாம் வந்து இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் பேசிஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்ட். ஓகே, டன். ஸோ இது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே. ஓகே, டோன்ட் கெட் டூ ஸ்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே, டன். ஸோ வி வில் see in the next video.